சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் மாலை வேளையிலும் ஒரு சிலர் ஆகமுடைய சமூகத்தில் கூடி வந்து போற்றி புகழ்ந்து பாடுகிற கிருபைகளை நீ தந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய பாடல் மூலமாக இயேசுவின் அன்பையும் இயேசுவின் வருகையும் இயேசுவோடு கூட நித்திய காலமாய் வாழுகிற ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக இந்த வேளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தார். பாடல் பாடுகிறதற்கு நீர் கிருபை செய்யும். பாடல்களை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளும் பாடி உம்மை துதிக்க நீர் கிருபை தாரும். எல்லா இடங்களிலும் நாங்கள் உம்மை புகழ்ந்து பாடி துதித்து உம்முடைய வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மிகுந்த தாழ்மையோடு கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சங்கீதம் 98:1 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார், அவரது வலது கரமும் அவரது பரிசுத்த புயமும் பராக்கிரமம் செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எங்களை சகல ஜாதிகளிலும் மீட்டுக் கொண்டு எங்களை ராஜாக்களும் ஆசிரியர்கள் ஆக்கினார், கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுவோம் என்று சொல்லி அவர்கள் முழக்கமிடுவதை பார்க்க முடியும். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே புது பாடல்களை தந்திருக்கிறபடினால் அவருடைய அன்பின் நாமத்தை பிரஸ்தாபிக்க இந்த வேளை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். பாடல் தாளிலே முதலாவது பாடல் கலங்காதே கலங்காதே என்ற பாடல். ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், ஒரு கோலம் நீங்கள் நினைச்ச வேண்டாம், கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம், உங்களோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். கலங்காதே கலங்காதே கலங்காதே, திகையாதே திகையாதே திகையாதே, கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்பாரே, விடுவிப்பாரே. கலங்காதே கலங்காதே கலங்காதே, திகையாதே திகையாதே திகையாதே, கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்பாரே, விடுவிப்பாரே. கலங்காதே கலங்காதே கலங்காதே, திகையாதே திகையாதே திகையாதே, கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்பாரே, விடுவிப்பாரே. உலகத்தில் எத்தனை சோர்வுகளோ, வாழ்க்கையில் எத்தனை கசப்புகளோ, உலகத்தில் எத்தனை சோர்வுகளோ, வாழ்க்கையில் எத்தனை கசப்புகளோ, நம்பினே சுவண்டை வந்தால் விடுவிப்பாரே, நம்பினே சுவண்டை வந்தால் விடுவிப்பாரே. கலங்காதே கலங்காதே கலங்காதே, திகையாதே திகையாதே திகையாதே, கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்பாரே, விடுவிப்பாரே. கலங்காதே கலங்காதே கலங்காதே, திகையாதே திகையாதே திகையாதே, கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்பாரே, விடுவிப்பாரே. நடுக்கடலில் 4ஆம் ஜாமத்தில் சீசர்கள் தனிமையில் கலங்கினாரே, நடுக்கடலில் 4ஆம் ஜாமத்தில் சீசர்கள் தனிமையில் கலங்கினாரே, இயேசங்கே நடந்து வந்தாரே, அதிசயமே, இயேசங்கே நடந்து வந்தாரே, அதிசயமே. கலங்காதே கலங்காதே கலங்காதே, திகையாதே திகையாதே திகையாதே, கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்பாரே, விடுவிப்பாரே. கலங்காதே கலங்காதே கலங்காதே, திகையாதே திகையாதே திகையாதே, கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்பாரே, விடுவிப்பாரே. இஸ்ரவேல் ஜனங்களின் விடுதலைக்கு மோசேயை பெயர் சொல்லி அழைத்தாரே, இஸ்ரவேல் ஜனங்களின் விடுதலைக்கு மோசேயை பெயர் சொல்லி அழைத்தாரே, அற்புத அடையாளங்களினால் விடுவித்தாரே, அற்புத அடையாளங்களினால் விடுவித்தாரே. கலங்காதே கலங்காதே கலங்காதே, திகையாதே திகையாதே திகையாதே, கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்பாரே, விடுவிப்பாரே. கலங்காதே கலங்காதே கலங்காதே, திகையாதே திகையாதே திகையாதே, கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்பாரே, விடுவிப்பாரே. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிட்டால் அவர் நம்மை ஒருவரும் கைவிடார், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிட்டால் அவர் நம்மை ஒருவரும் கைவிடார். உண்மையா
காத்திடுவாரே ஜெயம் தருவார். கலங்காதே 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 திகையாதே 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 கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்பாரே விடுவிப்பாரே. கலங்காதே 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 திகையாதே 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 கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்பாரே விடுவிப்பாரே. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது பாடலிலே ஒரு காரியம் இருக்கிறது. இந்த இரண்டாவது பாடலை 1999 வருடத்தில் ஒரு கேசட் வெளியிடும் போது இந்த பாடலை எப்படியாவது சேர்த்து விட வேண்டும் என்று சொல்லி நினைத்தேன். ஆனால் சேர்க்க முடியவில்லை. அது மட்டுமல்ல, இந்த கடைசி காலம் இப்பொழுது துவங்குவதை நாம் பார்க்கிறோம். இந்த கடைசி காலத்தில் உலகின் கடைசி நாட்களும் நெருங்கி வருகிறது என்ற பாடலை பாடுவதற்கு ஆண்டவர் மிகவும் உந்தி தள்ளுகிறார். அது மட்டுமல்ல, ஒரு இடத்துல நாங்கள் குழுவாக ஊழியம் செய்கிற இடத்துல ஒரு சாட்சி சொல்லுகிறதற்காக எனக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. சாட்சி சொல்வதற்காக எழும்பி நின்று இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு பாட்டியமா உட்கார்ந்திருந்தாங்க. அவங்க நல்ல தேவனை துதித்து நிறைய கூட்டங்கள் நடத்தி பக்தியாக இருந்தவங்க. அவங்களுடைய கண்களுக்கு ஒரு அபூர்வமான ஒரு அற்புதமான ஒரு காட்சி அங்கே கண்டிருக்கிறாங்க. நினைக்கும் போது அப்படி ரொம்ப உள்ளம் குதூகலிக்கிறது. தேவதூதர்கள் 2 பேர் வந்து உட்கார்ந்து மிகவும் பிரகாசமாக இந்த பாடல் பாட ஆரம்பிக்கும் போது அங்கே பிரசன்னமாய் இருந்திருக்கிறாங்க. பக்கத்துல இருக்க அக்கா பார்த்து, பாத்தியா எவ்வளவு அழகா இருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க தேவதூதர்கள், உனக்கு தெரிகிறதா? தெரியவில்லையே. அப்ப ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டாதான் அந்த பரலோகத்தின் மகிமையை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சாட்சி உள்ள ஒரு பாடல். உலகின் கடைசி நாட்களும் நெருங்கி வருதே, உலகின் கடைசி நாட்களும் நெருங்கி வருதே, சூரியனும் கருத்திடுமே, சந்திரனும் சிவந்திடுமே, சூரியனும் கருத்திடுமே, சந்திரனும் சிவந்திடுமே, நட்சத்திரங்களும் பூமியில் வீழும், சத்துவங்களும் அசைக்கப்படும், நட்சத்திரங்களும் பூமியில் வீழும், சத்துவங்களும் அசைக்கப்படும், வானமும் அகலும் பூமியும் அதிரும், இயேசு ராஜாவும் தினம் வராரே, வானமும் அகலும் பூமியும் அதிரும், இயேசு ராஜாவும் தினம் வராரே, உலகின் கடைசி நாட்களும் நெருங்கி வருதே. தேவதூதர்கள் அரவரமாய் அதிலே தோன்றுவார்களே, தேவதூதர்கள் அரவரமாய் அதிலே தோன்றுவார்களே, பிரதான தூதரின் எக்காளம் தொனிக்க, இயேசு ராஜாவும் வருவாரே, பிரதான தூதரின் எக்காளம் தொனிக்க, இயேசு ராஜாவும் வருவாரே. உலகின் கடைசி நாட்களும் நெருங்கி வருதே, சிங்காசனமும் வைக்கப்படுமே, சிறியோர் பெரியோர் நடுங்கி நிற்பாரே, சிங்காசனமும் வைக்கப்படுமே, சிறியோர் பெரியோர் நடுங்கி நிற்பாரே, புஸ்தகங்கள் திறக்க தீர்ப்புகளும் வழங்க, இயேசு ராஜாவும் அருள் செய்வாரே, புஸ்தகங்கள் திறக்க தீர்ப்புகளும் வழங்க, இயேசு ராஜாவும்
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த பாடல் மூன்றாவதாக ஒரு பாடல், அதில் உறங்காதவர் உயிருள்ளவர் உண்மையாக நம்மை நேசிக்கிறவர் என்ற ஒரு நல்ல ஒரு பாடல். 121ஆம் சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, எப்பொழுதும் விழித்து பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நாம் சோர்ந்து விடுகிறது உண்டு, நாம் பதட்டம் அடைவது உண்டு, கலங்குவது உண்டு. அப்பொழுதெல்லாம் இந்த வசனம் நமக்கு மிகுந்த ஆறுதலை கொடுக்கிறது. உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன். நான் ஒரு நாள் சிறு வயதிலே என்னுடைய அம்மா இறந்து விட்டனாலே போர்டிங்கில் சேர்ந்து படித்த நாட்களிலே மிகவும் சோர்வோடு கூட காணப்படும். ஏனென்று சொன்னால் எனக்கு உறவினர்களோ யாருமே வந்து பார்க்க மாட்டார், என்னை நேசிக்க யாருமே இல்லை என்று சொல்லி நினைக்கும் போது, நான் உன்னை மறப்பதில்லை, தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் என்னை பாடல் மூலமாக தேற்றி இருக்கிறார். அது மட்டுமல்ல, சிறு வயதிலிருந்தே ஒரு இசை ஆர்வம், இசையில ஒரு ஆர்வம். போர்டிங்ல படிக்கும் போது அப்பொழுது 35 ரூபாய் எனக்கு அந்த வெளிநாட்டில எனக்கு ஸ்பான்சர் செய்யறவங்க அனுப்பியிருந்தாங்க. இந்த 35 ரூபாய்க்கு என்ன வேணும்னு கேட்டாங்க ஐயர்வாள். கேட்கும்போது நான் சொன்னேன், எனக்கு ஒரு புல்புல் தாரம் வாங்கிட்டாங்க அப்படின்னு. அது வாசிக்க தெரியுமான்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு வாசிக்க தெரியாது, இருந்தாலும் வாசித்து பழகிடுவேன் அப்படின்னு சொல்லி பழகி அநேக கன்வென்ஷன் கூட்டங்கள்ல அந்த இசையை மீட்டி அநேகர் சந்தோஷப்பட்டு பாடக்கூடிய ஒரு கிருபைகளை ஆண்டவர் நாளில் தந்திருந்தார். அந்த உறங்காத ஒரு உண்மையுமாய் உண்மை நேசிக்கிற ஆண்டவரை பாடி துதிப்போம். உறங்காதவர் உயிருள்ளவர், உறங்காதவர் உயிருள்ளவர் உண்மையாய் நேசித்தவர், உண்மையாய் நேசித்தவர், பாவங்களை மன்னித்தவர், பரிசுத்தத்தை தருகின்றவர், பாவங்களை மன்னித்தவர், பரிசுத்தத்தை தருகின்றவர்,
மகிமை உண்டாவதாக. அடுத்த பாடல் பாவம் சாபம் போக்க வந்த பரிசுத்தரே என்ற ஒரு பாடல். அவரை நாம் ஆராதித்து இந்த பூமியிலே தொழுது கொள்ளுகிறதற்கு நமக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய ஸ்லாக்கியம், ஒரு பாக்கியம். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நாம் எல்லாரும் பாக்கியவான்கள், பாக்கியவாட்டிகள், தேவனை ஆராதிக்கிறோம். ஆகவே இவர் நமக்கு செய்த ஒரு முக்கியமான காரியம் என்ன? பாவத்தையும் சாபத்தையும் சிலுவையிலே சுமந்து வெற்றி சிறந்த மீட்பை நமக்கு இலவசமாக தந்திருக்கிறார். எந்த காசு பணம் செய்ய வேண்டியதில்லை. இருதயத்திற்குள் விசுவாசித்தவரை ஏற்றுக்கொண்டால் போதும். ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். பாவம் சாபம் போக்க வந்த பரிசுத்தரே, துயரங்களை நீக்க வரும் தூய ஆவியே. பாவம் சாபம் போக்க வந்த பரிசுத்தரே, துயரங்களை நீக்க வரும் தூய ஆவியே. தூய ஆவியே, தூய ஆவியே, தூய ஆவியே. ஆராதனை செய்வதற்காய் கூடி வந்தோமே, அல்லேலூயா ஸ்தோத்திரங்கள் போமே. ஆராதனை செய்வதற்காய் கூடி வந்தோமே, அல்லேலூயா ஸ்தோத்திரங்கள் போமே. அபிஷேகிக்க வாருமே, தூய ஆவி ஊற்றுமே, தூய ஆவியே, தூய ஆவியே, தூய ஆவியே. பாவம் சாபம் போக்க வந்த பரிசுத்தரே, துயரங்களை நீக்க வரும் தூய ஆவியே. தூய ஆவியே, தூய ஆவியே, தூய ஆவியே. ரத்தம் சிந்தி எனக்காக பாடுபட்டீரே, உந்தன் ரத்தம் எந்தன் பாவம் செய்யுமே. ரத்தம் சிந்தி எனக்காக பாடுபட்டீரே, உந்தன் ரத்தம் எந்தன் பாவம் செய்யுமே. இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஜெயம் இன்றுகின்றோம் தினம் தினம். தூய ஆவியே, தூய ஆவியே, தூய ஆவியே. பாவம் சாபம் போக்க வந்த பரிசுத்தரே, துயரங்களை நீக்க வரும் தூய ஆவியே. தூய ஆவியே, தூய ஆவியே, தூய ஆவியே. நியாயத்தீர்ப்பின் நாள் நெருங்கி வருகின்றதே, நிற்க பலன் தரலாம் ஆவியே. நியாயத்தீர்ப்பின் நாள் நெருங்கி வருகின்றதே, நிற்க பலன் தரலாம் ஆவியே. மீட்கப்படும் நாளிலே முத்திரை போட்டு காத்திடும் தூய ஆவியே. தூய ஆவியே, தூய ஆவியே, தூய ஆவியே. பாவம் சாபம் போக்க வந்த பரிசுத்தரே, துயரங்களை நீக்க வரும் தூய ஆவியே. தூய ஆவியே, தூய ஆவியே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக நம்முடைய ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவர் மகிமைக்கு பாத்திரர் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 5:10 பார்க்கிறோம். அவர் துதிக்கப்படுத்தவர், ஸ்தோத்தரிக்கப்படுத்தவர். அவர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரை உடைக்கவும் பாத்திரராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் இந்த நேற்றும் என்றும் என்றும் மாறாத ஆண்டவரை ஸ்தோத்தரித்து அல்லேலூயா பாடுவோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், மகிமைக்கு பாத்திரரே.
நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர், மகிமைக்கு பாத்திரரே. ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், அல்லேலூயா பாடுகிறோம். ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், அல்லேலூயா பாடுகிறோம். ஸ்தோத்திரிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. ஸ்தோத்திரிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. அதிகாரத்திலும் வல்லமைகளிலும் ஞானத்திலும் சிறந்தவர் நீரே. அதிகாரத்திலும் வல்லமைகளிலும் ஞானத்திலும் சிறந்தவர் நீரே. நேற்றும் என்றுமே மாறாதவர், மகிமைக்கு பாத்திரரே. நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர், மகிமைக்கு பாத்திரரே. ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், அல்லேலூயா பாடுகிறோம். ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், அல்லேலூயா பாடுகிறோம். கேருபீன்கள் சேராபீன்கள் வேளையும் பரிசுத்தர் என சொல்லி ஒப்புகின்றாரே. கேருபீன்கள் சேராபீன்கள் வேளையும் பரிசுத்தர் என சொல்லி ஒப்புகின்றாரே. தேவதூதரோடு பரிசுத்தரோடு நாமும் அல்லேலூயா சொல்கிறோம். தேவதூதரோடு பரிசுத்தரோடு நாமும் அல்லேலூயா சொல்கிறோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர், மகிமைக்கு பாத்திரரே. நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர், மகிமைக்கு பாத்திரரே. ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், அல்லேலூயா பாடுகிறோம். ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், அல்லேலூயா பாடுகிறோம். பரலோக ராஜ்யத்தை அனைவருமே பெற்றுக்கொள்ள சுவிசேஷம் சொல்ல வேண்டுமே. பரலோக ராஜ்யத்தை அனைவருமே பெற்றுக்கொள்ள சுவிசேஷம் சொல்ல வேண்டுமே. அன்பு கூர்ந்தாரே, அழைக்கின்றாரே, ஆசீர்வாதம் தந்திடுவாரே. அன்பு கூர்ந்தாரே, அழைக்கின்றாரே, ஆசீர்வாதம் தந்திடுவாரே. நேற்றும் என்றும் மாறாதவர், மகிமைக்கு பாத்திரரே. நேற்றும் என்றும் மாறாதவர், மகிமைக்கு பாத்திரரே. ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், அல்லேலூயா பாடுகிறோம். ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், அல்லேலூயா பாடுகிறோம். நம்முடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். பூமியில அல்லேலூயா என்று சொல்லும்போது பூமியில என்னை மகிமைப்படுத்துகிறார்கள், என்னை துதிக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அடுத்த பாடல், இது ஒரு கிறிஸ்துமஸ் பாடல். காணக்கூடாத இறைவனை தேவனுடைய குமாரன் மூலமாக நாம் கண்டு கொண்டோம் அல்லவா? அவருடைய மகிமை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது என்று சொல்லி யோவானிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவருடைய மகிமையை நாம் பார்க்க போகிறோம். சீக்கிரத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாட போகிறோம். இந்த கிறிஸ்துமஸ் பாடல் 2 பாடல் இருக்கு. அதுக்கு அடுத்த பாடலும் கிறிஸ்துமஸ் பாடல் தான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வம்சத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்தார். இந்த 2 பாடலையும் கிறிஸ்துமஸ் பாடலாக கடந்த வருடத்தில் ஆண்டவர் தந்தார். கடந்த வருடத்துல ஒரு அற்புதம் என்னன்னு சொன்னா, அந்த 2 பாடலாம் கிடைத்ததுக்கு ஒரு அனுபவம் இருக்கு. அப்படின்னு சொன்னா, வழக்கமா நான் எங்க திருச்சபையில ஆண்கள் ஐக்கிய சங்கத்துக்கு பாடல் எழுதி கொடுப்பேன். அப்போ கடந்த வருடம் அந்த கொரோனா டைம்ல பாடலே வரல. கடவுளுக்கு ஏமலே என்ன கோபம் என்ன தெரியல, எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, அந்த நோயினாலும் உனக்கு எந்த தீமையும் கிடையாதுன்னுட்டாரு. அப்போ ஆண்டவர்கிட்ட நான் கேட்கல, பாடல் கேட்கல. இந்த கிறிஸ்துமஸ்க்காக பாடல் தாங்கன்னு கேட்கல. நான் நினைச்சேன், எனக்கு நிறைய பாடல் தந்திருக்காங்க, அதுல ஒரு 2 பாட்டை என்ன செய்யலாம், ரெடி பண்ணி ஆண்களுக்கு சங்கத்துக்கு கொடுத்துடலாம்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப என் உள்ளத்துக்குள்ள ஆண்டவர் பேச ஆரம்பிச்சாரு.
என்னப்பா நீ எத்தனையோ பாடல்கள் தந்திருக்கு, ஒரு பாட்டு கேட்ட தரமாட்டேனா அப்படி சொன்ன உடனே எனக்கு தூக்கி வாரி போட்டு, ஐயோ ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் நினைவுகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சொல்லி பயந்து, ஆண்டவரே தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கிடுங்க, ஆண்களுக்கு சங்கத்துக்கு புது பாடல் தாங்கன்னு சொல்லி கேட்டேன். 5 பாடல் தந்தாங்க. அல்லேலூயா. அதுல ஒரு பாடல் இது, அடுத்த பாடல் 5 பாடல் 2 பாட்டு. சரியா? காணக்கூடாதவர் காண்கின்ற தெய்வமானார் இயேசுவின் நாமத்தினால். தேவனின் சித்தம் செய்ய தேவனின் மைந்தனாய் ஏழையாய் வந்து பிறந்தார். காணக்கூடாதவர் காண்கின்ற தெய்வமானார் இயேசுவின் நாமத்தினால். தேவனின் சித்தம் செய்ய தேவனின் மைந்தனாய் ஏழையாய் வந்து பிறந்தார். வார்த்தையாயிருந்தவர் மாம்சமானார், சொந்த ஜனத்தை மீட்க பிறந்து விட்டார். வார்த்தையாயிருந்தவர் மாம்சமானார், சொந்த ஜனத்தை மீட்க பிறந்து விட்டார். தேவாதி தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாய் எண்ணாமலே, மனுக்குலம் ரட்சிக்கவே அடிமையின் ரூபமெடுத்து மானிடனாய் பிறந்தார். தேவாதி தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாய் எண்ணாமலே, மனுக்குலம் ரட்சிக்கவே அடிமையின் ரூபமெடுத்து மானிடனாய் பிறந்தார். வார்த்தையாயிருந்தவர் மாம்சமானார், சொந்த ஜனத்தை மீட்க பிறந்து விட்டார். வார்த்தையாயிருந்தவர் மாம்சமானார், சொந்த ஜனத்தை மீட்க பிறந்து விட்டார். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை, ஆவியாயிருக்கின்றாரே. தேவகுமாரன் இயேசு பிதாவின் மகிமையை காண்பிக்க பிறந்து விட்டார். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை, ஆவியாயிருக்கின்றாரே. தேவகுமாரன் இயேசு பிதாவின் மகிமையை காண்பிக்க பிறந்து விட்டார். வார்த்தையாயிருந்தவர் மாம்சமானார், சொந்த ஜனத்தை மீட்க பிறந்து விட்டார். வார்த்தையாயிருந்தவர் மாம்சமானார், சொந்த ஜனத்தை மீட்க பிறந்து விட்டார். உன்னத தேவனுக்கு கனமும் மகிமையும் என்றென்றும் உண்டாவதாக. பூமியில் சமாதானம் மனுஷர்கள் பிரியமும் என்றைக்கும் நிலைப்பதாக. உன்னத தேவனுக்கு கனமும் மகிமையும் என்றென்றும் உண்டாவதாக. பூமியில் சமாதானம் மனுஷர்கள் பிரியமும் என்றைக்கும் நிலைப்பதாக. வார்த்தையாயிருந்தவர் மாம்சமானார், சொந்த ஜனத்தை மீட்க பிறந்து விட்டார். வார்த்தையாயிருந்தவர் மாம்சமானார், சொந்த ஜனத்தை மீட்க பிறந்து விட்டார். காணக்கூடாதவர் காண்கின்ற தெய்வமானார் இயேசுவின் நாமத்தினால். தேவனின் சித்தம் செய்ய தேவனின் மைந்தனாய் ஏழையாய் வந்து பிறந்தார். ஏழையாய் வந்து பிறந்தார். ஏழையாய் வந்து பிறந்தார். தேவனாய் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த பாடலை தொடர்ந்து படித்து விடுவோம். ஆபிரகாம் ஈசாக்கு என்பவரின் வம்சத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்தார். மரியாளின் மைந்தனாக இந்த உலகத்திலே அவர் பிறந்து தாழ்மையின் கோலம் எடுத்து நமக்காக பெத்லகேமிலே
மாட்டு தொழுவத்திலே முன்னணையிலே பிறந்தார். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் வம்சத்தில் இரட்சகராய் பிறந்தவராம். யோசேப்பின் கரங்களில் மரியாளின் மைந்தனாய் மாண்பாக ஜெனித்தவராம். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் வம்சத்தில் இரட்சகராய் பிறந்தவராம். யோசேப்பின் கரங்களில் மரியாளின் மைந்தனாய் மாண்பாக ஜெனித்தவராம். உன்னதத்தின் தேவனுக்கு கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். உன்னதத்தின் தேவனுக்கு கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். பூமியிலே சமாதானத்தை அனைவருக்கும் கூறுகிறோம். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் வம்சத்தில் இரட்சகராய் பிறந்தவராம். யோசேப்பின் கரங்களில் மரியாளின் மைந்தனாய் மாண்பாக ஜெனித்தவராம். தாவீதின் மைந்தனாய் ஈசாயின் வேராக கிளையாய் துளிர்ப்பவராம். தாவீதின் மைந்தனாய் ஈசாயின் வேராக கிளையாய் துளிர்ப்பவராம். ஓங்கி படர்ந்திடுவான், செழிப்பாய் வளர்ந்திடுவான், என்றும் நிலைத்திருப்பான். ஓங்கி படர்ந்திடுவான், செழிப்பாய் வளர்ந்திடுவான், என்றும் நிலைத்திருப்பான். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் வம்சத்தில் இரட்சகராய் பிறந்தவராம். யோசேப்பின் கரங்களில் மரியாளின் மைந்தனாய் மாண்பாக ஜெனித்தவராம். உன்னதத்தின் தேவனுக்கு கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். உன்னதத்தின் தேவனுக்கு கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். பூமியிலே சமாதானத்தை அனைவருக்கும் கூறுகிறோம். யூதரின் ராஜனாய் மேசியா தோன்றினாரே, பெத்லகேமில் பிறந்தாரே. யூதரின் ராஜனாய் மேசியா தோன்றினாரே, பெத்லகேமில் பிறந்தாரே. தேவன் ராஜ்யத்தில் என்றும் ஆட்சி செய்வார், நீதியை நிலைநாட்டுவார். தேவன் ராஜ்யத்தில் என்றும் ஆட்சி செய்வார், நீதியை நிலைநாட்டுவார். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் வம்சத்தில் இரட்சகராய் பிறந்தவராம். யோசேப்பின் கரங்களில் மரியாளின் மைந்தனாய் மாண்பாக ஜெனித்தவராம். உன்னதத்தின் தேவனுக்கு கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். உன்னதத்தின் தேவனுக்கு கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். பூமியிலே சமாதானத்தை அனைவருக்கும் கூறுகிறோம். நமக்கு பாலகன் நீவாக கொடுக்கப்பட்டார், அதிசயமானவரே. நமக்கு பாலகன் நீவாக கொடுக்கப்பட்டார், அதிசயமானவரே. ஆலோசனை கர்த்தரவர், வல்லமை தேவனவர், சமாதான பிரபு அவரே. ஆலோசனை கர்த்தரவர், வல்லமை தேவனவர், சமாதான பிரபு அவரே. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் வம்சத்தில் இரட்சகராய் பிறந்தவராம். யோசேப்பின் கரங்களில் மரியாளின் மைந்தனாய் மாண்பாக ஜெனித்தவராம். உன்னதத்தின் தேவனுக்கு கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். உன்னதத்தின் தேவனுக்கு கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். பூமியிலே சமாதானத்தை அனைவருக்கும் கூறுகிறோம். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் வம்சத்தில் இரட்சகராய் பிறந்தவராம். யோசேப்பின் கரங்களில் மரியாளின் மைந்தனாய் மாண்பாக ஜெனித்தவராம். தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவருக்கு எல்லா புகழும் கனம் மகிமை உண்டாவதாக.
8வது பாடல் கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து நமக்காக தொங்கின ஒரு காட்சி நினைக்கிற ஒரு பாடல். கல்வாரி மலைதனிலே சிலுவை மரத்தினிலே, கல்வாரி மலைதனிலே சிலுவை மரத்தினிலே, 3 அணிகளில் பாதகன் போல தொங்கினாரே. 3 அணிகளில் பாதகன் போல தொங்கினாரே. ஏனப்படி தொங்கினார், என்ன தப்பிதம் செய்தார். ஏனப்படி தொங்கினார், என்ன தப்பிதம் செய்தார். ஒரு பாவம் செய்யவில்லை நமக்காக ஒப்புவித்தார். ஒரு பாவம் செய்யவில்லை நமக்காக ஒப்புவித்தார். கல்வாரி மலைதனிலே சிலுவை மரத்தினிலே, கல்வாரி மலைதனிலே சிலுவை மரத்தினிலே, 3 அணிகளில் பாதகன் போல தொங்கினாரே. 3 அணிகளில் பாதகன் போல தொங்கினாரே. கெத்செமனே தோட்டத்தில் முகந்து புறவிழுந்தார். கெத்செமனே தோட்டத்தில் முகந்து புறவிழுந்தார். இரத்தத்தின் வேர்வைகள் நமக்காக ஒப்புவித்தார். இரத்தத்தின் வேர்வைகள் நமக்காக ஒப்புவித்தார். கல்வாரி மலைதனிலே சிலுவை மரத்தினிலே, கல்வாரி மலைதனிலே சிலுவை மரத்தினிலே, 3 அணிகளில் பாதகன் போல தொங்கினாரே. 3 அணிகளில் பாதகன் போல தொங்கினாரே. கைகளும்
கல்வாரி மலைதனிலே சிலுவை மரத்தினிலே கல்வாரி மலைதனிலே சிலுவை மரத்தினிலே மூன்று அணிகளில் பாதகன் போல தொங்கினாரே. மூன்று அணிகளில் பாதகன் போல தொங்கினாரே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த பாடலை உயிர்த்தெழுந்த பாடல். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அங்கே கல்லறை காத்து கொண்டிருந்த அந்த சேனை வீரர்கள் ஒரு தேவதூதனுடைய பிரசன்னத்துக்கு தாங்க முடியாமல் புத்தென்று விழுந்தார்கள், செத்தவனை போல விழுந்தார்கள். அதை இந்த பாடலில் அழகாக பாடுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார், மரித்தாரனாலும் இதோ உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார், மரித்தாரனாலும் இதோ உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார், மரித்தாரனாலும் இதோ உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கல்லறையின் வீரர்கள் காவல் நடுங்கி செத்தவனை போல மயங்கி கீழே விழுந்தனர். கல்லறையின் வீரர்கள் காவல் நடுங்கி செத்தவனை போல மயங்கி கீழே விழுந்தனர். பூமி அதிரும் வண்ணமாய் தூதன் தோன்றினான். கல்லறையின் கல்லறை நொடியில் புரட்டி தள்ளினான். கல்லறையின் கல்லை நொடியில் புரட்டி தள்ளினான். இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார், மரித்தாரனாலும் இதோ உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கல்லறைக்குள் வந்து நின்ற ஸ்திரீகளை பார்த்து பயப்படாதிருங்கள் என்று சொன்னானே. கல்லறைக்குள் வந்து நின்ற ஸ்திரீகளை பார்த்து பயப்படாதிருங்கள் என்று சொன்னானே. நாம் சொன்னபடியே இயேசு உயிர்த்தெழுந்தார். சீக்கிரத்தில் நீங்களும் போய் கண்டு மகிழுங்கள். சீக்கிரத்தில் நீங்களும் போய் கண்டு மகிழுங்கள். இயேசு உயிர்த்தெழுந்தார், மரித்தாரனாலும் இதோ உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கலங்கி நின்ற மரியாளுக்கு காட்சி அளித்தார். சீசர்களும் இயேசுவை கண்டு மகிழ்ந்தனர். கலங்கி நின்ற மரியாளுக்கு காட்சி அளித்தார். சீசர்களும் இயேசுவை கண்டு மகிழ்ந்தனர். உங்களுக்கு சமாதானம், சுவிசேஷத்தை கூறுங்கள். ஆசீர்வதித்த பரலோகம் நிறைந்து சென்றாரே, ஆசீர்வதித்த பரலோகம் நிறைந்து சென்றாரே. இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார், மரித்தாரனாலும் இதோ உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மை உயிரோடு கூட எழுப்பி அவரோடு கூட உன்னதங்களிலே உட்கார வைக்க போகிறார். அதற்காக தான் இத்தனை சத்தம், இத்தனை பாடல்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். காலையிலே படித்த பாடல்ல 17வது பாடல் காண்போரெல்லாம் கர்த்தரை அறிய வேண்டும் என்ற பாடலை நாம் எடுத்துக்கிறோம். திரும்ப ஒரு நேரம் பாடினால் நீங்கள் திரும்ப பாடுவதற்கு உதவியாக இருக்கும். காலையிலே நாம் பாடினோம் அல்லவா? இன்னும் ஒரு பாடலை பாடி நாம் நிறைவு செய்யலாம். காண்போரெல்லாம் கர்த்தரை அறிய வேண்டும், மனிதரெல்லாரும் மனம்
கர்த்தரை அறிய வேண்டும். மனிதரெல்லாரும் மனம் திரும்பும். கிறிஸ்துவின் மகிமை அறிந்தோம், மகிமையாய் தோன்ற வேண்டும். எலியாவைப் போல கர்த்தரை தெய்வம் என்று நிரூபித்து காட்ட வேண்டும். மகிமை தேவ மகிமை இறங்கிடுதே. மகிமை தேவ மகிமை இறங்கிடுதே. வல்லமையான செயல்களை செய்யும் கர்த்தரே பெரியவர். மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றின தேவாதி தேவனவர். கர்த்தரே நல்லவர், இயேசுவே இரட்சகர். பாவங்கள் மன்னிப்பார், இதை சொன்னால் மாத்திரம் போதுமா? ஒன்றை வாழ்ந்து காட்டுவோம், தேசத்தை கலங்கிடுவோம். வாழ்வரெல்லாம் கர்த்தரை அறிய வேண்டும். மனிதரெல்லாரும் மனம் திரும்பும். கிறிஸ்துவின் மகிமை அறிந்தோம், மகிமையாய் தோன்ற வேண்டும். எலியாவைப் போல கர்த்தரை தெய்வம் என்று நிரூபித்து காட்ட வேண்டும். மகிமை தேவ மகிமை இறங்கிடுதே. மகிமை தேவ மகிமை இறங்கிடுவே. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை நெருப்புக்குள் தள்ளினார். கர்த்தருவென்றால் நெருப்புக்குள் சென்று அற்புதமாய் காத்தார். கர்த்தரே நல்லவர், இயேசுவே இரட்சகர். என்றென்றும் காத்திடுவார், இதை சொன்னால் மாத்திரம் போதுமா? ஒன்றை வாழ்ந்து காட்டுவோம், தேசத்தை கலங்கிடுவோம். காண்போரெல்லாம் கர்த்தரை அறிய வேண்டும். மனிதரெல்லாரும் மனம் திரும்பும். கிறிஸ்துவின் மகிமை அறிந்தோம், மகிமையை தோன்ற வேண்டும். எலியாவைப் போல கர்த்தரை தெய்வம் என்று நிரூபித்து காட்ட வேண்டும். மகிமை தேவ மகிமை இறங்கிடுதே. மகிமை தேவ மகிமை இறங்கிடுதே. வானில் நிலமும் ஒன்று விளையும் கருத்தாய் ஜெபித்தாரே. சிங்கத்தின் கேள்விக்குள் தூக்கிப் போட்டாலும் கர்த்தர் விடுவித்தார். கர்த்தரே நல்லவர், இயேசுவே இரட்சகர். விடுவித்து காத்திடுவார், இதை சொன்னால் மாத்திரம் போதுமா? வாழ்ந்து காட்டுவோம், தேசத்தை கலங்கிடுவோம். காண்போரெல்லாம் கர்த்தரை அறிய வேண்டும். மனிதரெல்லாரும் மனம் திரும்பும். கிறிஸ்துவின் மகிமை அறிந்தோம், மகிமையாய் தோன்ற வேண்டும். எலியாவைப் போல கர்த்தரை தெய்வம் என்று நிரூபித்து காட்ட வேண்டும். மகிமை தேவ
என்கிறார். வாழ்ந்து காட்டுவோம், தேசத்தை கலக்கிடுவோம். காண்போரெல்லாம் கர்த்தரை அறிய வேண்டும். மனிதரெல்லாரும் மனம் கிறிஸ்துவின் மகிமை அறிந்தோம், மகிமையாய் தோன்ற வேண்டும். எலியாவைப் போல கர்த்தரை தெய்வம் என்று நிரூபித்து காட்ட வேண்டும். மகிமை தேவ மகிமை இறங்கிடுதே. மகிமை தேவ மகிமை இறங்கிடுதே. ஒரே ஒரு பாடல், மற்ற பாடல் இனி சமயம் கிடைக்கும் பொழுது உங்கள் மத்தியிலே பாடுகிறேன். 14வது பாடல். ஆண்டவர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். நம்ம எல்லாரும் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், அவரை சந்திப்பதற்காக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த பாடலிலே அவர் மகிமையில வரப்போகிறார். இனி பழைய மாதிரி ஏழையாக அல்லது பாலனாக வரப்போவதில்லை. இனி வல்லமை பொருந்தினவராக பிதாவின் தோற்றத்தோடு கூட வரப்போகிறார். அந்த ஒரு பாடல் அதோடு நிறைவு செய்வோம். சீக்கிரம் வருவாரே மன்னவன் இயேசுவே என்ற பாடல். சீக்கிரம் வருவாரே மன்னவன் இயேசுவே, மகிமையிலே பார்க்க போகிறோம். சீக்கிரம் வருவாரே மன்னவன் இயேசுவே, மகிமையிலே பார்க்க போகிறோம். சீக்கிரம் வருவாரே மன்னவன் இயேசுவே, மகிமையிலே பார்க்க போகிறோம். மின்னல் போல் பிரகாசிக்குமே கிழக்கிலிருந்து மேற்கு வரை. மின்னல் போல் பிரகாசிக்குமே கிழக்கிலிருந்து மேற்கு வரை. ஆரவார துணியோடே வல்லமையாய் வந்திடுவார். ஆரவார துணியோடே வல்லமையாய் வந்திடுவார். சீக்கிரம் வருவாரே மன்னவன் இயேசுவே, மகிமையிலே பார்க்க போகிறோம். சீக்கிரம் வருவாரே மன்னவன் இயேசுவே, மகிமையிலே பார்க்க போகிறோம். எக்காளம் துணிக்கும் போது இமை பொழுதில் வந்திடுவார். எக்காளம் துணிக்கும் போது இமை பொழுதில் வந்திடுவார். ஆயத்தமாயிருப்பவர்கள் அவருடனே மறைந்திடுவார். ஆயத்தமாயிருப்பவர்கள் அவருடனே மறைந்திடுவார். சீக்கிரம் வருவாரே மன்னவன் இயேசுவே, மகிமையிலே பார்க்க போகிறோம். சீக்கிரம் வருவாரே மன்னவன் இயேசுவே, மகிமையிலே பார்க்க போகிறோம். பரிசுத்தமாகிறவன் பரிசுத்தமாகட்டுமே. பரிசுத்தமாகிறவன் பரிசுத்தமாகட்டுமே. அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டுமே. அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டுமே. சீக்கிரம் வருவாரே மன்னவன் இயேசுவே, மகிமையிலே பார்க்க போகிறோம். சீக்கிரம் வருவாரே மன்னவன் இயேசுவே, மகிமையிலே பார்க்க போகிறோம். பாவத்தை அறிக்கை செய்வோம், மன்னிப்பை தேடுவோம். பாவத்தை அறிக்கை செய்வோம், மன்னிப்பை தேடுவோம். பரிசுத்த ஆவியினால் அனுதினம் நிரம்பிடுவோம். பரிசுத்த ஆவியினால் அனுதினம் நிரம்பிடுவோம். சீக்கிரம் வருவாரே மன்னவன் இயேசுவே, மகிமையிலே பார்க்க போகிறோம். சீக்கிரம் வருவாரே மன்னவன் இயேசுவே, மகிமையிலே பார்க்க போகிறோம். பரலோக
வருவாரே மன்னவன் இயேசுவே மகிமையிலே பார்க்க போகிறோம். சீக்கிரம் வருவாரே மன்னவன் இயேசுவே மகிமையிலே பார்க்க போகிறோம். பாதாள வேதனைகள் தாங்கிட முடியாதே, பாதாள வேதனைகள் தாங்கிட முடியாதே, அவியான அக்கினியில் முழுவாக துடிக்கணுமே, அவியான அக்கினியில் முழுவாக துடிக்கணுமே. சீக்கிரம் வருவாரே மன்னவன் இயேசுவே மகிமையிலே பார்க்க போகிறோம். சீக்கிரம் வருவாரே மன்னவன் இயேசுவே மகிமையிலே பார்க்க போகிறோம். மகிமையிலே பார்க்க போகிறோம். மகிமையிலே பார்க்க போகிறோம். அன்புக்குரியவர்களே, இப்படியாக ஆண்டவர் அநேக புதிய பாடல்களை கிருபையாக தந்தார். அதிலே ஒரு சில பாடல்கள் உங்கள் மத்தியிலே பாடி கர்த்தருடைய நாமத்தை புது பாட்டினால் மகிமைப்படுத்த தேவன் கிருபை செய்தார். இப்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரே ஒரு ஆசீர்வாதம் இன்னும் காத்திருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு சில வசனங்களை மாத்திரம் உங்கள் மத்தியிலே சிந்தனைக்கு வாசித்து நான் கடந்து செல்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழுகிற அத்தனை மக்களையும் இயேசு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு ஆயத்தப்படுத்துகிற ஒரு காலம். அல்லேலூயா. ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார், நம்முடைய ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஆகினால் தான் இந்த கொள்ளை நோய் எல்லாம் இன்னும் பூமி அதிர்ச்சி பலவிதமான சம்பவங்கள் நடக்கிறது. வேதவசனம் சொல்லி இருக்கிறார் அல்லவா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது சீசர்கள் இடத்துல போய் கேட்கிறார்கள், ஆண்டவரே நீர் வருவேன் என்று சொல்லி இருக்கிறீரே, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று சொல்லி கேட்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். பூமி அதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும் பயங்கரமான பஞ்சமும். இப்ப உள்ள காலத்தை பாத்தீங்களா, அப்படி படிப்படியாக நடந்து கொண்டிருக்கு. பூமி அதிர்ச்சி நிறைய நடக்குது. அதுக்கு அடுத்தபடியா கொள்ளை நோய் வந்திருக்குது. கொள்ளை நோய் யாரெல்லாமோ கொண்டு போயிடுச்சு, நல்ல தேவ பிள்ளைகள்லாம் கொண்டு போயிடுச்சு, நல்ல பல பராக்கிரமசாலிகள் கொண்டு போயிட்டு. அப்போ இந்த உலகத்தில் நம்ம தப்பி இருக்கிறோம், நம்ம இன்னும் ஆயத்தப்பட வேண்டும் என்பதுதான். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திலே அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார். இந்த உலகத்திலிருந்து இயேசு அவர்கள் கண்களுக்கு முன்பதாக ஒரு மேகம் எடுத்துக்கொண்டது. இதே போல எலியா சுழல் காற்றிலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். இன்றைக்கு கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மையும் இயேசு கிறிஸ்து ஒரு நாளிலே ஒரு இமை பொழுதிலே எடுத்துக் கொள்ளப்பட ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அது யாருக்கும் தெரியாது. நினையாத நேரத்தில் அவர் என்ன செய்ய போகிறார், வரப்போகிறார் என்று சொல்லி இந்த உலகத்தில் எத்தனையோ செய்திகளை கேட்டு விட்டோம். இன்னும் நம்ம என்ன செய்ய தாமதித்துக் கொண்டிருக்கிறோம். சோதோம் குமர பட்டணம் அழிக்கப்பட அங்கே தீர்மானிக்கப்பட்ட போது அங்கே லோத்தின் குடும்பத்தார் தாமதித்துக் கொண்டிருந்தார்கள். ஏன்னு சொன்னா தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒழுங்கு செய்திருக்கிற மருமகனோடு பேசி பார்த்திருப்பாங்க இல்லையா. தங்களுடைய பிள்ளைகள் நன்றாக வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற தகப்பன் தாய் இரண்டு பேரும் மருமக்குமாரி என்ன செய்யணும், சேர்த்து கூட்டிட்டு பேர் நினைச்சிருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு அது பரியாசமாக காணப்பட்டது. இன்றைக்கு அநேகருடைய வார்த்தைகள் நீங்கள் கேட்டு பாருங்க. பிரசங்கிமாருக்கு வேற வேலையே இல்லை. இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், இதான் அவங்க சொல்லிட்டே இருக்கு. நினையாத நேரத்தில் வருவார், ஒரு நாள் வருவார். ஒரு நாள் ஒரு வாலிபன் என்ன செய்தான், காட்டுக்குள்ள ஆடுகள்லாம் மேய்க்க போயிருந்தானா. அவனுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு சேட்டை இருந்திருக்கு. சின்ன ஒரு மக்களை ஏமாத்துற ஒரு காரியம். திடீர்னு சொல்லுவானா,
தங்களோட துணைக்கு வந்திருக்கிற மேய்ப்பரை பார்த்து ஐயோ புலி வந்து சொல்லி சத்தம் போடுவாங்க. சத்தம் போடும்போது எல்லாரும் போவாங்களாம். ஐயோ புலி வந்து சொல்றானே அப்படின்னு சொல்லி பார்க்க போவாங்களாம். பார்க்க போனா அப்ப அங்க ஒண்ணுமே இருக்காதான். பாத்தீங்களா, உங்களை ஏமாத்திட்டு பாத்தீங்களா என்று சொல்லுவாங்க. இப்படி அநேக வேலைகள் செய்து கொண்டிருந்த அவன் ஒரு நாளில் உண்மையில என்ன செஞ்சுட்டு புலி வந்துட்டு, புலி வந்த உடனே உண்மையிலே புலி வந்த உடனே அவன் பயந்து விட்டான். ஐயோ புலி வந்து சொல்றேன், ஒருத்தர் என்ன செய்யல, கேட்கல. இவனுக்கு வேலையே இதுதான். உண்மையிலே இந்த உலகத்தில் ஆயத்தமா இருக்கலன்னா ஒரு நாள் என்ன செய்யப்படுவோம், எடுத்துக்கொள்ளப்பட மாட்டோம். ஆயத்தம் இல்லைன்னு சொன்னா, ஆயத்தமா இருக்கிறவங்க எப்படி ஆயத்தப்படுறாங்க? இன்னைக்கு நம்ம கண்ணாடியில முகத்தை பாக்குறோம் பாத்தீங்களா? கண்ணாடியில முகத்தை பார்க்கும்போது நம்ம அழகா இருக்கிறோமா, அல்லது எதுலயாவது குறை இருக்குதா, இது சரி செய்யறதுக்கு என்ன செய்யலாம் என்று சொல்லி அந்த முகத்தை அழகுபடுத்துவதற்கு, நம்முடைய வஸ்திரத்தை அழகுபடுத்துவதற்கு நம்ம எவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறோம். உலக பிரகாரமா நம்ம அழகுள்ளவர்களாக இருக்க வேண்டும், நல்ல தூய்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எங்கு போனாலும் நமக்கு நம்முடைய ஆடையின் மூலமாக, வஸ்திரத்தின் மூலமாக நமக்கு மேன்மை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நம்மை அழகப்படுத்துகிறோம். மணவாளனாய் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வரும்போது மணவாட்டியாகிய திருச்சபை எப்படி அலங்கரித்துக் கொண்டிருப்பாங்க? தன்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம், தாழ்மை, அன்பு எல்லாவற்றிலும் அவர்கள் புது சாயலாக காணப்பட்டிருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் சொன்னால், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின என்ற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் தருகிறார். ஆகையினாலே எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு காரியம் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஒரு நாள் நன்றாக ஜெபித்து நான் உட்கார்ந்து இருக்கும் போது திடீர்னு ஒரு காட்சி தெரிந்தது. அந்த காட்சி குறித்து நான் யோசித்து பார்த்தேன். அது என்னவென்று சொன்னால், ஒரு இமைப்பொழுது கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஒரு காற்று வேகத்துல ஒரு பாடல், நல்மீட்பரே சுனாமமே என் காது இன்பமாம் உண்பட்ட நெஞ்சை ஆற்றவே ஊற்றுண்ட இந்த பாமாலை பாட்ட எடுத்துக்கொள்ளப்படுகிற தேவ பிள்ளைகளை பாடித்து உற்சாகமா ஒரு செகண்ட்ல மறைஞ்சிட்டாங்க. நடக்க போகுது, உண்மையிலே எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். ஆயத்தமா இருக்கிறோமா? ஆயத்தப்படும்படி தேவன் உதவி செய்வாராக. இன்னொரு பாடலை பாடும்போது நாம் காணிக்கை படைக்கிறதற்கு நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கும் பாடலாக 13வது பாடலை பாடுகிறேன். காணிக்கை அப்பொழுது சேகரிக்கப்படும். அன்பில் பிரதான ஆண்டவரே என்ற ஒரு பாடல். என்னுடைய வாழ்க்கையிலே நெருக்கத்தின் மத்தியிலே, கஷ்டத்தின் மத்தியிலே கடந்து வரும்போது இந்த பாடலை நான் பாடி ஆண்டவருக்குள்ளே தடப்பட்டிருக்கிறேன். அன்பில் பிரதான ஆண்டவரே, உம்மை நான் அண்டி கொள்ளுகிறேன். அன்பில் பிரதான ஆண்டவரே, உம்மை நான் அண்டி கொள்ளுகிறேன். அன்பில் பிரதான ஆண்டவரே, ஒருக்கப்பட்டேன், உருகி நின்றேன், அன்பாய் அழைத்தீரே. ஒருக்கப்பட்டேன், உருகி நின்றேன், அன்பாய் அழைத்தீரே.
வந்தே வந்தே ஏற்றுக்கொள்ளும் வந்தே வந்தே ஏற்றுக்கொள்ளும் அன்பில் காண ஆண்டவரே உம்மை நாடி கொள்ளுகிறேன் அன்பில் காண ஆண்டவரே பாவியானே பாதரிப் போனே பாவங்கள் மன்னித்தீரே பாவியானே பாதரிப் போனே பாவங்கள் மன்னித்தீரே வந்தே வந்தே ஏற்றுக்கொள்ளும் வந்தே வந்தே ஏற்றுக்கொள்ளும் அன்பில் காண ஆண்டவரே உம்மை நாடி கொள்ளுகிறேன் அன்பில் காண ஆண்டவரே மீட்கப்பட்டேன் உமது இரத்தத்தால் ஆசீர்வதித்தீரே மீட்கப்பட்டேன் உமது இரத்தத்தால் ஆசீர்வதித்தீரே வந்தே வந்தே ஏற்றுக்கொள்ளும் வந்தே வந்தே ஏற்றுக்கொள்ளும் அன்பில் காண ஆண்டவரே உம்மை நாடி கொள்ளுகிறேன் அன்பில் காண ஆண்டவரே ஆனந்தமாக ஆர்ப்பரிப்பேன் மீண்டும் வருவீரே ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்பேன் மீண்டும் வருவீரே வந்தே வந்தே ஏற்றுக்கொள்ளும் வந்தே வந்தே ஏற்றுக்கொள்ளும் அன்பில் காண ஆண்டவரே உம்மை நாடி கொள்ளுகிறேன் அன்பில் காண ஆண்டவரே. உட்காருவோம். தொடர்ந்து நாம் காணிக்கைக்காக ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். ஒருவேளை நாங்கள் திருமண்டலத்தின் நம்முடைய ராபர்ட் கால்டுவெல் சபை மன்ற அளவிலான ஆண்கள் ஐக்கிய சங்க கீதா ஆராதனைக்கு சென்று வந்தோம். நம்முடைய சேகரத்தின் சார்பாக அநேக ஆண்கள் இதிலே கலந்து கொண்டார்கள். அவர்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். தொடர்ந்து இந்த நாளிலும் இங்கே காலை வேளையிலும் இந்த மாலை வேளையிலும் ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொண்ட பொழுது மிக உற்சாகமாக ஒப்புக்கொண்டார்கள். நம்முடைய சேகர குருவானவர் அவர்களும் மிக உற்சாகமாக அவர்களை வரவேற்றார்கள். அவர்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். பாடல்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சா? ரொம்ப ஓவரா நிறைய பாடல்கள் பாடிட்டாப்லையோ? சரி, இனி கர்த்தருக்கு சித்தமானால் முதலாவது 2017 ஆண்டு ஒரு முறை வந்தாங்க. நம்முடைய ஆலயத்தின் மறு பிரதிஷ்டை செய்யப்படுகிற அந்த நாள் 24ஆம் தேதி சாயந்தரம் பிஷப் ஐயா வராங்க. அன்னைக்கு காலையில தந்தை அவர்கள் வந்து செய்தி கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் சத்திய நகரம் சுயவெறுப்பு குழுவினரோடு ஒரு முறை இங்க வந்திருக்கிறாங்க. அதுல அன்னைக்கு நம்ம கூட வந்து ஆண்டவருடைய சாயந்தர நேரத்துல ஆண்டவருடைய செய்தியை கொடுத்த அவர்கள் ஒருவேளை கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். ஆனாலும் இவர்கள் மறுபடியும் குழுவினராக இணைந்து இந்த ஊழியங்களை செய்து வருகின்றார்கள். ஆகையினாலே அந்த சத்திய நகரம் சுயவெறுப்பு சுவிசேஷ குழு ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய தந்தையும் இந்த பாடல் ஊழியங்களை இப்பொழுது செய்து வருகின்றார்கள். அதற்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து அவர்களுடைய ஊழியம் ஆசீர்வதிக்கப்படவும் நாம் யாவரும் ஆண்டவருக்குள் வளரவும் எல்லாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபித்து இந்த நாளிலே நாம் நிறைவேற்ற இருக்கின்றோம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நல்ல வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் தேவரீர் ஆண்டவரே அழைத்து வந்த அருமையான தாசனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். காலையும் மாலையும் ஊழியத்தை நிறைவேற்ற உதவி செய்தீங்க.
ஆண்டவரே, இப்பொழுதும் கூட எங்களுடைய திருச்சபையின் மக்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கையிலே நாங்கள் நீரே என் தஞ்சம் என்று சொல்லி தாவீது சொல்வது போல் உம்மையே எங்களுடைய தஞ்சமாக கொண்டு நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு பலன் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உலக வாழ்க்கையிலே மனம் திரும்புதலின் அனுபவத்தோடு, ரட்சிப்பின் அனுபவத்தோடு, நிச்சயத்தோடு, ஆண்டவரே உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு, பரலோக ராஜ்யத்தின் நம்பிக்கையோடு நாங்கள் வாழுவதற்கு நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். நாளில் படைக்கப்பட்ட காணிக்கைகளை உடைய சமூகத்திலே கொண்டு வருகின்றோம். இசை மீட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தின அருமையான சகோதரன் ராஜதாஸ் அவர்களை நாங்கள் உங்களுக்கு சமூகத்தில் தருகின்றோம். அண்ணனை ஆசீர்வதிங்க, அவருடைய ஊழியத்தையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஆண்டவரே, எங்களுடைய சபையாக நாங்கள் எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உலகத்திலே நாங்கள் உமக்கு முன்பாக நாங்கள் பிரகாசிக்கிறவர்களாக காணப்பட, உம்மை தூஷிக்கிறவர்களாக அல்ல, இந்த உலகத்திலே எரிந்து பிரகாசிக்கிறவர்களாக, எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக காணப்பட உதவி செய்யும். தகப்பனை, படைக்கப்பட்ட காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். காணிக்கைகளை ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து ஆசீர்வதியும். படைத்த ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இரவுக்குள்ளாக நாங்கள் செல்லுகிறோம். இரவிலே நல்ல ஓய்வை தாரும். புதிய நாளை கண்டு மகிழ உதவி செய்யும். இந்த வாரம் முழுவதும் உடைய கிருபை கரம் எங்களை தாங்கட்டும். தகப்பனை, தொடர்ந்து நாங்கள் பண்டிகை நாட்களுக்குள்ளாக செல்லுகிறோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அர்ப்பின் பண்டிகை ஆராதனை, அதை தொடர்ந்து ஆண்டவரே அட்வென்ட் காலத்திற்குள்ளாக நாங்கள் செல்லுகிறோம். நாங்கள் ஆண்டவரே ஒரு கடைமுறைக்கென்று அல்லது பாரம்பரியத்தை கடைபிடிக்கும் விண்ணமாக நாங்கள் இந்த பண்டிகை நாட்களை கொண்டாடாமல் ஆண்டவரை முழு உள்ளத்தோடு எங்கள் உள்ளத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக இந்த பண்டிகை நாட்களை கொண்டாட எங்களுக்கு கிருபை தாரும். கிருபையுள்ள கரங்களுக்குள்ளாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட இப்போதைக்கும் இருப்பதாக. ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை, இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். ஆண்டவரை நான் என்று அவரை என்றென்று வாழ்த்துவேன். ஆண்டவரை நான் என்று அவரை என்றென்று வாழ்த்துவேன். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தாரே. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வர கடவுள்.